ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான சிப்பி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிப்பி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காவை மிதமான தீட்டை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா சூடார வச்சு சூடாறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சிப்பி மீன் குழம்பை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிப்பியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தோடை மட்டும் கட் பண்ணி சிப்பியை தனியாக எடுத்துருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துருக்கிற சிப்பியை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சிப்பி தோட்லேருந்து தோடை கட் பண்ணி எப்படி சிப்பியை தனியாக எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. சிப்பியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால அதிலேயே உப்பு இருக்கும். ஒருவேளை உப்பு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. நல்ல வாசனையான சுவையான சிப்பி மீன் குழம்பு சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.